காதுகளுக்கு இடம் எவ்வளவு நேரம் நின்று கிடக்க வேண்டியிருக்குதுல்ல. என்ன சொல்ற நீ, என்ன சொல்ற உன் பொறுப்பு என்ன? எத்தனை மெசேஜ் நீ கேட்டிருக்க வரைக்கும்? நீ எத்தனை மெசேஜ் கொடுத்துருக்க? பின்னாடி போ தள்ளி போ. ஆராதனை பண்ணுவியா? உனக்கு வசதி பண்ண தெரியுமா? பின்னாடி போ. எவ்வளவு நேரம் இருக்கிறதுல எந்த வரிசையிலுமே நின்று என்னதுலே இது? இந்த கைக்கூலி எடுத்தாலும் பசங்க சொல்லிட்டு வராது. பெரியவரை பார்த்தா சொல்லிட்டு வரும். பரலோக ராஜ்ய நுழைவாய் ஆவண சரிபார்ப்பு உங்களை வரவேற்கிறது. உங்கள் பேர் வேண்டுகிறீங்க? நானும் ஒரு இடத்துல நின்னது கிடையாது. ஹாஸ்பிட்டல் நின்னது கிடையாது, ஹோட்டல் நின்னது கிடையாது, ஈபிக்கு நின்னது கிடையாது, பேங்க்ல நின்னது கிடையாது, சரி அதெல்லாம் விடுங்க. இந்த அடிமட்ட லெவல்லாம் பேசி நம்ம பழக்கம் கிடையாது. வெட்டியாரு கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க பேர் என்னன்னு மட்டும் சொல்லுங்க. என் பேரே இருக்கீங்க, என்கிட்ட இருக்கீங்க. நோவால இருந்து யோனா வரைக்கும், சக்கரையால இருந்து சக்கையு வரைக்கும் எல்லாருமே பேர் சொல்லித்தான் உள்ள போயிருக்காங்க. அதனால உங்க பேரை சொல்லுங்க. அப்படியா? சரி. ஜெய் ஜெய் இருக்கான்னு பாருங்க. ஜெய் ஜெயா உங்க நோவியான பேரை சொல்லுங்க. ஜெபம் இருக்கான்னு பாருங்க பாப்போம். இல்லை இருக்க. அது எப்படி இருக்கும்? ஜெபமணி ஜெய்சி இருக்கான்னு பாருங்க பாப்போம். அங்க என்ன கொடுத்து இருக்கீங்க? முதல்ல நிக்க வந்து எத்தனை நாள் ஆச்சு? சுடியே நிக்கா நல்லா தேடி பார்த்துட்டேன். உங்க பேர் இங்க இல்லை. இல்லையா? இங்க பாருங்கடா, மைக்ல இருந்து கோயில் பைக் வரைக்கும், பெல்லுல இருந்து கோயில் அடி கல்லு வரைக்கும் நம்ம பேர் எழுதாத இடமே கிடையாது. ஏன் இன்னும் நம்ம ஜெம்ஸ்ல இருந்து கிம்ஸ் வரைக்கும், சிபிஎம்ல இருந்து ஏபிஎம் வரைக்கும் நம்ம பேரை தெரியாத ஆளே கிடையாது. இதை பாட்டா தம்மா தூண்டு புக்கை வச்சுக்கிட்டு என்கிட்ட பேர் என்ன ஊர் என்னன்னு கேட்டுட்டு இருக்குது. நல்லா தேடி பார்த்துட்டேன். உங்க பேர் இங்க இல்லை. இப்ப நீங்க போக வேண்டிய இடத்துக்கு இப்ப உங்களை கூட்டிட்டு போவாங்க. இது எப்படி பண்ணணும்னு எனக்கு தெரியும். பிடிக்க வேண்டிய இடத்தை பிடிக்க. உங்களுக்கான நேரம் வரும் வரை அமைதியாக வரிசையில் நிறுத்தவும். மேலும் உங்கள் ஆவணங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். தலைவா, நீங்க கொஞ்சம் முன்னாடி போங்க தலைவா. நமக்கு ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு. அந்த பயம் இருக்கட்டும். பத்தி வெளியே விசாரிச்சிருப்பானோ. சரி போவோம். தலைவரே, உங்களுக்கு இங்குள்ள ஆட்கள் தெரியுமோ? ஆமா, எல்லாம் நம்ம கைக்குள்ள நடந்து போய்க்குதானே. பெரிய ஆளா இருப்பார் போலயா? எப்படி முன்னாடி வரணுமா? எங்க ஹலோ, எங்க கேட்குங்க? பின்னாடி நில்லுங்க. What is this here? What is this here nonsense of heaven? You are speaking. I am gentleman from here. My date of birth 11/11/1997. My mother's name Ranjita. I am the secretary of Indian Christian United Government. What is this here? சரி நமக்கு இங்கிலீஷ் எல்லாம் தெரியும். பின்னாடி நில்லுங்க. ஹலோ, இப்படி சர்டிஃபிகேட்ல ஒண்ணு இருக்கா? எப்படி இருக்கு ஆதார் கார்டு இருக்கா? இருக்கு ஆதார் கார்டு இருக்கும். தெளிவா இருக்காமலே இருக்கக்கூடாது. பண்ணுங்க. ஆதார் கார்டுல இருக்கக்கூடிய பேர் தானே உங்களுக்கு சர்டிஃபிகேட்ல இருக்கு. அது வந்து எடுங்க கொஞ்சம் பார்ப்போம். ஐயே இல்ல ஸ்பெல்லிங் எல்லாம் மாறல எனக்கு. இப்ப இதை வச்சுட்டு ஒண்ணும் போக முடியாத. உங்களை வெளியே தள்ளிடுவாங்களே. அப்படியா? ஆமா, இதுல உங்களுக்கு கேபிட்டல் லெட்டர் இருக்கு, அதுல ஸ்மால் லெட்டர் இருக்கு. மொத்தத்துல உங்களுக்கு மீனிங் மாறி போச்சுல்ல. அப்படியா? ஐயோ உனக்கு என்ன பண்ணதுன்னு தெரியலையே. ஒன்றும் பிரச்சனை இல்லை.
பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்க பேர் என்ன?